சென்னை மாகாணம் அப்படித்தானே, மெட்ராஸ் பிரசிடென்சி ஒரே ஸ்டேட். இப்ப தமிழ்நாடு ஆந்திரான்னு பிரிஞ்சதெல்லாம் இப்பதான். இவன் தமிழ் அவன் தெலுங்குன்றதெல்லாம் 1953 அப்புறம் தான் இந்த கூத்தெல்லாம். அதுக்கு முன்னால எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒன்னா இருந்தான். இடையில ஒரு கோடை போட்டு 2 மாநிலமா பிரிச்சான். எப்படி முன்னால திண்டுக்கல் மதுரை மாவட்டம் தானே, அப்புறம் இடையில எம்ஜிஆர் வந்ததுக்கு அப்புறம் தனியா ஒரு மாவட்டம்னு பிரிச்சாரு, அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே மதுரைக்காரன் தானே. தமிழ்ல முதல்ல ஒரு சினிமா வந்துச்சு. தமிழ்ல முதல்ல வந்த சினிமால வசனம் எல்லாம் தமிழ், பாட்டெல்லாம் தெலுங்கு. அப்படிதான் அந்த படமே வந்துச்சு. எல்லா பாட்டும் தெலுங்குல இருக்கும், எல்லா வசனமும் தமிழ்ல இருக்கும். முதல் படம் எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, நினைவு வந்தா சொல்றேன். அப்படி பிரிச்சான். பிரிக்கிறப்போ சென்னை தான் தலைநகரம் சென்னை மாகாணத்துக்கு. சென்னை தமிழ்நாட்டோட வந்துருச்சு. அப்கோர்ஸ் நிறைய போராட்டம் பண்ணி அதை வாங்கணும்னு வச்சுங்க. அவனு கேட்டான், நம்மளும் கேட்டோம். அவன் திருப்பதி நம்ம கேட்டோம், சென்னை அவன் கேட்டான். திருப்பதி வேணுமா சென்னை வேணுமா, இப்படி மாறி மாறி போய் கடைசியா காம்ப்ரமைஸ்ல திருப்பதி அங்கே போயிடுச்சு, சென்னை நம்ம கூட வந்துருச்சு. நல்ல வேலை 7 மணி நேரம் தப்பிச்சாரு. இல்லைன்னா சேகர் பாபுட்ட சிக்கி அவர் போடுற பாடு அவர் நம்மளை காப்பாத்துறதுக்கு பதிலாக 7 மணி நேரம் நாம காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. என்ன ரொம்ப மோசமா இருக்குது. அதனாலதான் கனிமொழி அக்கா அங்கே போனோடனே பாரு, உண்டியலுக்கு எதுக்கு போலீஸ் பாதுகாப்புன்னு கேட்கு. திருப்பதிக்கு போய் திருப்பதி நம்ம கூட இல்லையேன்னு இருக்கோம். இங்க இருந்தா ஒரு போர்டு போட்டிருக்கலாமே, திருப்பதி ஆந்திராவுக்கு போச்சேன், அதனால உண்டியல் ஆந்திராக்காரன் கையில் இருக்க, கையில வர துப்பாக்கி வேற கையில் வச்சிருக்கிறானே. நாங்க என்ன கோயிலுக்கு போனா சாமியை பாக்குறேன், நீ போனா ஏங்க உண்டியல மட்டும் பார்த்து வர்றேன். முன்னாலாம் துப்பாக்கி போலீஸ் போடல. இந்த திமுக காரணம் கோயில் போனதுக்கு அப்புறம் தான் துப்பாக்கி போலீஸ் போட வேண்டிய, பாதுகாப்பு போட வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொன்னேன். அந்த மாதிரி சென்னை ஆந்திராவோட போயிடுச்சு. அப்ப தலைநகரத்தை இழந்து விட்டது ஆந்திரா. கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப தெலுங்கானான்னு 2 மாநிலம் பிரிச்சான். ஆந்திராவை 2ஆ பிரிச்சு தெலுங்கானா ஆந்திரான்னு பிரிக்கும் போது அவன் இந்த 50 வருஷமா ஹைதராபாத்னு ஒரு மாநில தலைநகரை உருவாக்கி வச்சிருந்தானே, அந்த ஹைதராபாத் தெலுங்காவோட போயிடுச்சு. பாத்தீங்களா, இந்த 50 ஆண்டுகளில், 50 ஆண்டு இல்ல, ஒரு 70 ஆண்டுகளில் ஆந்திரா 2 தலைநகரங்களை இழந்திருக்கிறது. ஒன்று சென்னை, இன்னொன்று ஹைதராபாத். இப்ப அவன் என்ன பண்ணுவான், 2ஆ பிரிச்சு இதை எடுத்துட்டு நீ போடான்னா. அதனாலதான் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்னு வந்தது தெலுங்கானா பிரிக்கிறப்ப. அந்த சட்டத்துல ஆந்திரா தனக்கென்று ஒரு தலைநகரை உருவாக்கி கொள்வதற்கு மத்திய அரசு முழுக்க நிதி கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறது. சட்டத்தில் இருக்கு, முழுமையான நிதி கொடுக்கணும்னு இருக்கு. அதை இத்தனை நாளா காங்கிரஸ் செய்யல. எந்த மாநிலத்துக்கும் கொடுத்த உறுதிமொழியை காங்கிரஸ் நிறைவேற்றியதாக வரலாறு இல்ல. நரேந்திர மோடி அந்த சட்டத்தை மதித்து கொடுத்திருக்கிறார், அவ்வளவுதான். இதுல என்ன தப்பு? ஆந்திரா கொடுத்துட்டார், ஆந்திரா கொடுத்த சட்டம் இருக்கு. இல்லைன்னா அவனுக்கு தலைநகர் என்ன பண்ணுவான்? பீகாருக்கு அப்படிதான். நேபாளில இருந்து வெள்ளம் வருது. நம்ம ஊர்ல வெள்ளம் வந்தா நம்ம ஊர்ல பெஞ்ச மழை, அங்கே நேபாளில இன்னொரு தேசத்துல மழை பெஞ்சு பீகார்ல வெள்ளம் வருது. அதெல்லாம் தடுக்கிறதுக்கு, இமயமலையில இருந்து வர்ற வெள்ளத்தெல்லாம் தடுக்கிறதுக்கு ரொம்ப பெரிய அரண் தேவை, தடுப்பு தேவை. அதனால அதுக்கு சிறப்பு நிதி கொடுத்திருக்காங்க. இல்லைன்னா ரொம்ப பெரிய அழிவு ஏற்படும். அதனால இந்த மாதிரியான விஷயங்களை மாநிலங்களுக்கு இடையில போட்டி பொறாமை உருவாக்கி அந்த மாநிலத்துக்கு இந்த மாநிலத்துக்கு கொடுக்குறாங்க. தமிழ்நாடு என்ற பேரே இல்லைன்னு சொல்லி மத்திய பட்ஜெட்ல வரி வருவாயில 53,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வருது. 4.5% மத்திய அரசுடைய பணம் தமிழ்நாட்டுக்கு வருது. 100 ரூபாய் மத்திய அரசுக்கு வருவாங்கன்னா 4 ரூபாய் 50 பைசா தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறாங்க. மற்ற ஸ்டேட்டுக்கு வேற வேற அமௌண்ட்ல கொடுக்குறாங்க. இதை வேற வேற அளவுகோல்களை வச்சு முடிவு செய்யறாங்க. மக்கள் தொகை, உற்பத்தி, டாக்ஸ் ரெவன்யூ இதெல்லாம் வச்சு முடிவு செய்யறாங்க தேவையின் அடிப்படையில். அப்போ எந்த பாரபட்சமும் இல்லாமல் செய்கிற பிரதமர் நரேந்திர மோடி. நீ சொல்லவில்லையே, இந்தியா பூரா எந்த மாநிலத்துக்கும் நீங்க 12 மெடிக்கல் காலேஜ் கொடுக்கலையே மிஸ்டர் மோடி. உத்தரப்பிரதேசத்துக்கு 7 காலேஜ் தானே கொடுத்தீங்க, கர்நாடகாவுக்கு 3 மெடிக்கல் காலேஜ் தானே கொடுத்தீங்க, குஜராத்துக்கு இதை விட குறைச்சு தானே கொடுத்தீங்க. தமிழ்நாட்டிற்கு மாத்திரம் 12 மருத்துவக் கல்லூரி கொடுத்திருக்கீங்களே மிஸ்டர் மோடின்னு டிஎம்கே காரன் என்னைக்காவது பேசினானா? வேற எந்த மாநிலத்துக்கு 12 மெடிக்கல் காலேஜ் கொடுத்தாரு மோடி? எய்ம்ஸ் மருத்துவமனை வர வேண்டும் என்று சொன்ன போது அப்ப கர்நாடகால பிஜேபி ஆளுங்கட்சி. மோடி நினைச்சிருந்தா தென்னிந்தியா, ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்குமான அந்த மருத்துவ எய்ம்ஸ அவர் கர்நாடகால வச்சிருக்கலாம், பாண்டிச்சேரியில வச்சிருக்கலாம், கேரளாவுக்கு கொடுத்திருக்கலாம்.
தென்னிந்தியாவிற்கு என்று வரும்போது அதை ஏன் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும் நரேந்திர மோடி முடிவு செஞ்சார்? அப்ப ஏதாவது பாராட்டியா நீ? அப்படி எய்ம்ஸ் தமிழ்நாட்டுக்கு வரும்போது அதை மதுரைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து கொடுத்தார்கள் நரேந்திர மோடி. அப்ப மதுரை மக்கள் மீது எவ்வளவு அக்கறை அவருக்கு? செஞ்சதுக்கெல்லாம் பாராட்டலையே. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஒவ்வொரு மாநகராட்சிக்கும் 2000 கோடி ரூபாய் பணம் வந்துச்சு. உங்க திண்டுக்கலுக்கும் ஸ்மார்ட் சிட்டில எவ்வளவு பணம் வந்திருக்கு தனபால? இன்னும் கொடுக்கல. ஏன்னா மத்திய அரசு ஒதுக்கிச்சு நிதிய, ஒதுக்குனதுல இவன் நிறைய ஒதுக்கிட்டான். நம்ம என்ன நினைக்கிறோம்? மோடி என்ன நினைக்கிறாரு? தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு ஒதுக்கலாம்னு நினைக்கிறாரு. இவன் என்ன நினைக்கிறான்? ஒதுக்குறதுல எவ்வளவு ஒதுக்கலாம்னு நினைக்கிறான். இதுதான் பிரச்சனை. 12 மாநகராட்சிகளுக்கு ஸ்மார்ட் சிட்டில பணம் வந்திருக்கு. அப்ப திண்டுக்கல் மாநகராட்சி இல்ல அப்போ. ஆனால் கர்நாடகால 7 ஸ்மார்ட் சிட்டி தான். அப்போ ரூலிங் பார்ட்டி கர்நாடகா 24 எம்பி கொடுத்த ஒரு மாநிலத்துக்கு 7 ஸ்மார்ட் சிட்டி கொடுக்கிறார் மோடி. ஒரு எம்பி கூட கொடுக்காத தமிழ்நாட்டுக்கு 12 ஸ்மார்ட் சிட்டி கொடுக்கிறார். பாரபட்சம் இருக்கா? உதாரணத்துக்கு நான் இதெல்லாம் சொல்றேன். ஒரு பெரிய மெகா டெக்ஸ்டைல் ஜவுளி பூங்கா வரணும்னு கேட்கிறாங்க மக்கள். அதுக்கு சேலஞ்சிங் மெத்தட்னு பேரு. சேலஞ்சிங் மெத்தட் என்னன்னா, எல்லா மாநில அரசாங்கமும் போகும் மத்திய அரசாங்கத்தை போய், இந்த ஜவுளி பூங்கா எங்க மாநிலத்துக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க இலவசமா ரோடு தர்றோம், இலவச மின்சாரம் தர்றோம், அதுக்கு நிலம் நாங்க இலவசமா கையகப்படுத்தி கொடுக்கிறோம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க, ஏலத்தில் எடுக்கிற மாதிரி. அதெல்லாம் பார்த்து மத்திய அரசாங்கம் எந்த மாநிலம் அதிகமா கன்செஷன் சலுகை கொடுக்குதோ அந்த மாநிலத்துக்கு அந்த ஜவுளி பூங்கா திட்டத்தை அறிவிச்சு 2200 கோடி ரூபாய் பணம் கொடுத்து அந்த ஜவுளி பூங்கா வரும். இந்த ஜவுளி பூங்கா தங்கள் மாநிலத்தில் வர வேண்டும் என்பதற்காக ஆந்திரா, ஜார்க்கண்ட், கர்நாடகா எல்லா மாநிலங்களும் முயற்சி பண்ணாங்க. ஆனால் நாம ஐயா மோடிட்ட கோரிக்கை வச்சோம். நானே போயிருந்தேன். தமிழ்நாடு ஜவுளித்துறைக்கு புகழ் பெற்றது. இங்க பாரம்பரியமா நிறைய ஜவுளி டெக்ஸ்டைல் மில்ஸ் இருக்கு, ஹேண்ட்லூம், பவர்லூம் எல்லாம் இங்க கொட்டி கிடக்கு. இந்த மாதிரியான டெக்ஸ்டைல்ல, ஜவுளிகள்ல, உற்பத்தியில தமிழ்நாட்டுக்கு நிபுணத்துவம் அதிகம். அதனால நீங்க ஏதோ ஏலம் கேட்கிறான், கன்செஷன் கொடுக்கிறான் என்று மாத்திரம் பார்க்காமல் மாண்புமிகு பாரத பிரதமர்கள் தமிழ்நாட்டுக்கு அதை கொடுக்கணும். தமிழ்நாட்டுக்கு அதை கொடுக்கும் போது அதை தென் மாவட்டங்களுக்கு கொடுக்கணும்னு கோரிக்கை வச்சோம். தென் மாவட்டங்கள்ல சாத்தூர்ல, விருதுநகர் மாவட்டத்தில் 2500 கோடி ரூபாய்க்கு டெக்ஸ்டைல் பார்க் வந்து இது தமிழ்நாட்டுக்கு செஞ்சது இல்லையா? பேசலாம் வக்கனே ஒவ்வொருத்தரும். நம்மளும் கேட்டுட்டே இருக்கீங்க தமிழ்நாடு இல்ல, தமிழ்நாடு இல்லைன்னா ஏதோ தமிழ்நாட்டை விட்டுட்டாரு. பொய் சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? திமுக 2 தடவை தாங்க வாய் திறக்காங்க. இத்தனை வருஷத்துல டிஎம்கே காரன் பார்த்தாச்சு. 2 தடவை டிஎம்கே காரன் வாய் திறப்பான். ஒன்னு சாப்பிடுறது, இன்னொன்னு பொய் சொல்றது. சாப்பிடுறதுக்கும் பொய் சொல்றதுக்கு மட்டும் வாய் திறக்கிற கட்சி திமுக தான். வாயை திறந்தாலே பொய். உனக்கு தைரியம் இருந்தா உண்மையை பேசி அரசியல் பண்ணி பாப்பா நரேந்திர மோடி. உண்மை பேசி அரசியல் பண்ணு. வாட்ஸ்அப்ல, சோசியல் மீடியால எல்லாத்துலயும் பொய், பித்தலாட்டம். உண்மை சொல்லி அரசியல் பண்ணு. இந்த பட்ஜெட்ல எவ்வளவு நல்ல விஷயம் இருக்குன்னு சொல்லு. 10 லட்சம் ரூபாய் முத்ரா கடனுங்க. முத்ரா கடன் என்னன்னு சொல்றேன். முதல்ல நான் ஒரு தொழில் துவங்கணும்னு முன் வர்றேன். என்கிட்ட ஒரு பிசினஸ் பிளான் இருக்கு. நான் ஒரு கடை வைக்கிறேன், நான் ஒரு பொருளை உற்பத்தி பண்றேன், நான் ஒரு காகித அட்டை கூட உற்பத்தி பண்றேன், ஏதோ ஒன்று வச்சு ஒரு பேக்கேஜ் மெட்டீரியல் பண்றேன், இல்ல ஒரு டூர் ஆபரேட்டரா இருந்து நான் ஒரு தொழில் பண்றேன், சர்வீஸ் செக்டார்ல இருக்கேன். இப்படி எதுவா இருந்தாலும் 10 லட்சம் ரூபாய் கடன் அந்த வங்கி கொடுக்கும். 10 லட்சம் ரூபாய் பேங்க் கடன் கொடுக்குது, அதுக்கு ஈடு கிடையாது. நீ போய் சொந்த அடமானம் வைக்கிறது, நகை அடமானம், அதெல்லாம் எது கிடையாது. உன் மேல நம்பிக்கையில 10 லட்சம் ரூபாய் கடன் கொடுப்பாரு. இதுல அதிகமாக பலன் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிகமாக முத்ரா கடன் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. மறுப்பாரா ஸ்டாலின்? சொல்லுங்க, ரெக்கார்டு இருக்கு. இன்னைக்கு அந்த 10 லட்சம் ரூபாய் கடனை நம்ம மரியாதைக்குரிய நிதியமைச்சர் அம்மா என்ன பண்ணிருக்காங்க? 20 லட்சமா மாத்திருக்காங்க. முத்ரா கடன் 20 லட்சம். இப்போ அப்ப அதிகமாக முத்ரால கடன் வாங்குற தமிழ்நாடு 20 லட்சம் ரூபாய் கிடைச்சா நமது இளைஞர்கள் எத்தனை பேர் தொழில் செய்யலாம் யோசிச்சுப்பாங்க. இந்த வத்தலக்குள்ள இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க ஒவ்வொரு சேர்த்தான் சொல்றேன். இந்த ஊர்ல 3-4 பேங்க் இருக்கும். எத்தனை பேங்க் இருக்கு? 6 பேங்க் இருக்கு. முத்ரால கடன் தர்றாங்க, 20 லட்சம் ரூபாய் தர்றாங்க. அலோகேஷன் கூட்டியிருக்காங்க. தொழில் பண்ணு, ஒரு பிசினஸ் பிளான் தயார் பண்ணு, வங்கி மேலாளர் போய் பாரு. உனக்கு அதெல்லாம் தடை இருந்தா பிஜேபி கட்சிக்காரன் சொல்லு. நாங்களும் மேனேஜர்கிட்ட உங்களுக்காக பேசுறோம்.
உனது திட்டம் சரியானதாக இருந்தால், அந்த வங்கி மேலாளர் இவர் சரியாக தொழில் செய்வார், கடனை திருப்பி செலுத்துவார் என்று இருந்தால் நிச்சயமா கடன் கொடுப்பார். கொடுக்க சொல்லி சட்டம் இருக்கு. இதுக்கு முன்னால் இந்த நாட்டில் உங்ககிட்ட இந்த வீட்டை எழுதி வாங்காம, நிலத்தை எழுதி வாங்காம, உன் நகையை கொண்டு வந்து அடகு வைன்னு சொல்லாம எந்த வங்கியாவது 10 பைசா கடன் கொடுத்துருக்கா உனக்கு? நரேந்திர மோடி வந்ததுக்கு அப்புறம் தாங்க மக்களை நம்பி வங்கிகள் கடன் கொடுக்குது. இதுக்கு முன்னால உன் சொத்தை நம்பிதான் கடன் கொடுத்துச்சு. நரேந்திர மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் மக்கள் தாண்டா சொத்து, அந்த சொத்தை நம்பி கடன் கொடுன்னு சொன்னார்ல. நாங்க மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில்ல நான் ஒரு 5-10 நிமிஷம் முடிச்சிருவேன். 9 காலுக்கு நம்ம எல்லாரும் கிளம்பிடலாம். ரொம்ப நேரம் பேசுறாருன்னு நினைச்சுறாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு அக்கா வந்தாங்க, பூ வியாபாரம் செய்யற அக்கா. அவங்க அப்படியே ரொம்ப ஒரு உணர்ச்சி ததும்பி இருந்தாங்க. அண்ணே நான் மைக்ல பேசட்டுமான்னாங்க. அவங்க பிஜேபியில இல்ல, கூட 2 பேரை கூட்டு வந்தாங்க. நான் சொன்னேன் பேசுக்கா, எனக்கு தொட்டை கட்டி போச்சு, நீயாவது பேசு ஒரு 10 நிமிஷம். மைக்க வாங்கிட்டு பேசினாங்க பாரு. பூ கட்டி விற்கிறோம், தினசரி 1000-2000 கடன் வாங்குவோம், பூ வாங்குவோம், திரும்ப அன்னைக்கே கடன் திருப்பி கட்டுவோம். அது பூரா ரன் வெட்டி, கந்து வெட்டி, மீட்டர் வெட்டி. இப்பதான் புதுசா சொல்றேன், ராக்கெட் வெட்டியா, ராக்கெட் வெட்டி படாத பாடுபட்டேன். வீட்டுக்கு நாங்கள் கொண்டு போறதே சொற்ப தொகையா இருக்கும். ஒரு நாளெல்லாம் உட்காந்துருப்போம் வெயில்ல கோயில் வாசல். ஒரு நாள் பேங்க் மேனேஜர் வந்தார், எங்களை பார்த்து சொன்னாரு, அம்மா உங்களுக்கு எல்லாம் நரேந்திர மோடி ஐயா 10,000 ரூபாய் கடன் கொடுக்க சொல்லியிருக்காரு. சாலை ஓர வியாபாரிகளுக்கு, ரோட்ல உட்காந்து வியாபாரம் பண்றவங்களுக்கு 10,000 ரூபாய் கடன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு ஒரே சிரிப்பு, எங்களுக்கு போய் 10,000, எங்களை நம்பி யாராவது தருவாங்க? நாங்க சொன்ன மேனேஜர் ஐயா, நீங்க உண்மையிலே சுய புத்தியில தான் பேசுறீங்களா? எங்களை நம்பி ஒரு அரசாங்கம் 10,000 தருமா? இல்லம்மா தர சொல்லியிருக்கிறாரு. நீ மாநகராட்சியில போய் மதுரையில நான் சாலை ஓர வியாபாரின்னு ஒரு சர்டிபிகேட் வாங்கிப்பா, 10,000 ரூபாய் தர சொல்லியிருக்காரு. அதை நம்பி நான் மறுநாள் மாநகராட்சியில போய் சர்டிபிகேட் கேட்டா அந்த பிரதேசி கிட்ட 1000 ரூபாய் லஞ்சம் கேட்டான். 10,000 ரூபாய் கொடுக்குற மகராசே 10 பைசா லஞ்சம் இல்லாம தர்றாரு. அதுக்கு சர்டிபிகேட் கொடுக்குற புண்ணியமா 1000 ரூபாய் லஞ்சம் கேட்டாங்க. அந்த 1000 ரூபாயை அழுது குழைச்சு போட வச்சு தொல்லடான்னு சொல்லி பாருங்க எப்படி எல்லாம் கொடுக்க பாருங்க. நீங்க மதுரையில் என்ன நிலைமை தெரியுமா? தத்த நேரில் பணம் எரியணும்னா கூட நீங்க 5000 ரூபாய் பணம் கொடுக்கணும். பணம் எரியணும்னா 5000 லஞ்சம் கொடுக்காம பணம் எரியாது. அவன்கிட்ட கேட்டான், என்னடா பணம் எரியுது அது கூட காசு கேட்கிறேடா, பணம் எரிக்கிறதுக்கு காசா லஞ்சமா? அவன் சொல்றான், அந்த லஞ்சத்தை வாங்காட்டி ஏன் பணம் எரியாதுங்க. பழகிட்டு அப்படியே லஞ்சம் வாங்காட்டி அவன் பணம் எரியாது, லஞ்சம் கொடுக்காட்டி கொண்டு போன பணம் எரியாது. இன்னைக்கு நிலைமை தான் திமுக ஆட்சியில. அந்த அக்கா 1000 ரூபாய் லஞ்சம் கொடுத்து சர்டிபிகேட் வாங்கி மேனேஜர் கொடுத்துட்டு கேட்டாங்க, இந்த கடனை நாங்க திருப்பி கட்டாட்டி என்னையா செய்வீங்க? எங்களை நம்பி கொடுக்குறீங்களே, எங்க அட்ரஸ் கூட இல்லை உங்கள்கிட்ட. அந்த மேனேஜர் சொன்னாரா, இல்லக்கா நீங்க ஒருவேளை அந்த கடனை கட்டாட்டி அந்த கடனை மத்திய அரசாங்கம் நான் கட்டுறேன் வங்கிக்கு நரேந்திர மோடி கேரண்டி கொடுத்திருக்காரு. 75% ஆஃப் தி லோன் இஸ் கேரண்டீட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. கேரண்டி, வங்கிக்கு பணம் கட்டலைன்னா கவர்மெண்ட் கொடுத்துரும் வங்கிக்கு. எவ்வளவு பெரிய விஷயம். அது மாத்திரம் இல்லை, 10,000 ரூபாய் கட்டிட்டா 20,000, 20,000 நீ கட்டிட்டீங்கன்னா 1 லட்சம் கொடுக்க சொல்லியிருக்கிறாரு மோடி. அப்படி 1 லட்சம் ரூபாய் நான் வாங்கிட்டு வந்து இங்க பேசுறேன். இங்க கேட்டுட்டு இருக்கிற மக்கள் எல்லாம் நீங்க தாமரைக்கு ஓட்டு போடுங்கன்னு அந்த அம்மா பேசினாங்க. அந்த பூத்துல பிஜேபி தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. பிஜேபி தான் ஃபர்ஸ்ட் அந்த பூத்துல. யாரு மக்கள் நலன்ல அக்கறை உள்ளவங்க? இந்த ஊர்ல வத்தலக்குண்டுல நீங்க சாலை ஓர வியாபாரிகள் மாத்திரம் எவ்வளவு பேர் இந்த 10,000 20,000 ஸ்கீம்ல பயனடைஞ்சிருக்காங்கன்னு போய் வங்கியில கேளு. வங்கியில அட்ரஸ் வச்சிருப்பான், அதை வாங்கிட்டு வந்து இவனை வந்து பாருங்க. இது நரேந்திர மோடி தான் இந்த 10,000 கொடுத்துருக்காரான்னு தெரியுமான்னு கேளுங்க. அப்படியோ ஸ்டாலின் கொடுத்தாருன்னு நினைச்சனேம்மா. ஏன்னா அவனுக்கு தெரியாது ஸ்டாலினா கொடுத்தாரு. ஸ்டாலின் எடுக்கல. பெண்கள்லாம் சொல்றாங்க 1000 ரூபாய் கொடுக்குறாரு ஸ்டாலின். இங்கே நிறைய பேர் பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் வரும். அக்கா கையில் 1000 ரூபாய் கொடுத்துட்டு மச்சான் கையில 10,000 ரூபாய் பிடிக்கிறாரா இல்லையா ஸ்டாலின்? ஸ்டாலினுக்கு தெரியும், அக்காட்ட 1000 ரூபாய் கொடுத்தா அக்கா நம்ம ஓட்டு போட்டுரும். ஐயோ 1000 ரூபாய் கொடுத்தா கவர்மெண்ட் திவால் ஆயிருமே அப்படின்னு ஆபீசர் சொன்னா ஸ்டாலின் சிரிப்பாரு. நீ என்ன ஒரு ஆபீசர், என்ன மாதிரி எங்க குடும்பம் எப்படி ஆட்சி பண்ணுது பாரு. அக்காட்ட 1000 ரூபாய் கொடுப்பேன், மச்சாட்ட 10,000 பிடிக்கிறேன். தர டாஸ்மாக் கடையில ஒரு நாளைக்கு 300-400 ரூபாய் குறைஞ்ச எவனா குடிக்கிறானா 10,000 ஆச்சு, 12,000 வருமானம். கல்ல கட்டுவியா? கொடு 1000, நாளைக்கு 2,000 கொடு, அப்புறம் இவங்கிட்ட 20,000 பிடிக்கலாம். இப்படி ஒரு ஆட்சிங்க. இன்னைக்கு இந்தியாவிலே அதிகம் பேர் குடிக்கிற மாநிலம் தமிழ்நாடு.
இந்தியாவிலே ரொம்ப பெரிய கடன்கார மாநிலம் தமிழ்நாடு. இந்தியா அதிக கடன், 8 லட்சம் கோடி கடன். வேற எந்த இந்தியா உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு மாதிரி 3 மடங்கு பெருசு. 25 கோடி மக்கள் தொகை உத்தரப்பிரதேசம். நம்ம 8 கோடி தான். உத்தரப்பிரதேசம் 8 லட்சம் கோடி கடன் வாங்கல. இன்னைக்கு உத்தரப்பிரதேசோட தொழிலாளர் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்ல. அங்கே யோகி ஆதித்யநாத் செய்கிற வளர்ச்சி பணிகள், புதிய சாலைகள், பாலங்கள், அணைகள், தடுப்பணைகள், விமான நிலையங்கள் உத்தரப்பிரதேசம் எங்கேயோ போயிட்டு எங்கேயோ போயிட்டு. அதனால அந்த லேபருக்கு அங்கேயே வேலை கொடுக்குறாங்க. போன ஒரு 10 நாளைக்கு 20 நாளைக்கு முன்னால மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் கோயம்புத்தூர் வந்தார். அவர் சொன்னார், நீங்க எங்க மத்திய பிரதேசத்தில் தொழில் தொடங்குங்க. அப்ப நம்ம தொழில் அதிபர்கள்லாம் போனாங்க, தொழில் துவங்குறோம், நீங்க எங்களுக்கு என்ன தருவீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, உங்க ஊர்ல ஒரு தொழில் துவங்கணும்னா நிலம் வேணும்ல, தொழில் துவங்குறது. ஆமா, அந்த நிலம் என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்க? இல்ல கவர்மெண்ட் எங்களுக்கு ஏதோ கொஞ்சம் கொடுக்குது, ஆனா எப்படி சென்ட் ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா இல்லாம நிலம் வாங்க முடியாது, நிலத்துக்கே எங்களுக்கு 5 கோடி 10 கோடி போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அவர் மத்திய பிரதேச பிஜேபி முதலமைச்சர் அமைதியா சொன்னாரு, அந்த நிலத்தை நான் இலவசமா தர்றேன் தொழில் துவங்க. நம்மால் ஆடி போயிட்டாங்க. இங்க இருந்து போனோம், நிலத்தை இலவசமா தரேன், நிலத்தை இலவசமா தரேன், உனக்கு எவ்வளவு ஏக்கர் வேணாலும் வச்சுக்க, நீ எனக்கு கொண்டுட்டு போக முடியாது, கவர்மெண்ட் பேர்ல தான் இருக்கும், நீ தொழில் நடத்தலாம், அவ்வளவுதான் லீஸ். அப்புறம் உங்க ஊர்ல கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறீங்கன்னு கேட்டாரு அவர். எங்க ஊர்ல தொழில் பண்றவங்களுக்கு யூனிட்டுக்கு 16 ரூபா வருது, 15 + 1 16 ரூபா மின் கட்டணம் வருது. தொழில் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறோம். இவர் இந்த புன்னகை செல்ஸ்னு வச்சிருக்காரு, எவ்வளவு கரண்ட் பில் கட்டுறாரு கேளுங்க யூனிட்டுக்கு. திமுக ஓட்டு போட்டு இருப்பாரு, தெரியல நம்மளா திமுகவான்னு தெரியல எனக்கு. திமுக தான் போடுவாரு. கரண்ட் பில்லு 16 ரூபா கட்டுவாரு. இவர் இந்த திமுக தொழிலதிபர்கள் தான் சொல்றேன், மோகன் யாதவ் முதலமைச்சர் என்ன தெரியுமா, உங்க ஊர்ல 16 ரூபா கட்டுறீங்க, மத்திய பிரதேசத்துக்கு வாங்க, வந்தா என்ன செய்வீங்க? யூனிட் 5 ரூபாய்க்கு நான் கரண்ட் தரேன். 3 ஃபேஸ் சப்ளை, 24 மணி நேரம் சப்ளை, 5 ரூபாய்க்கு தர்றேன், கரண்ட் தரேன். அப்புறம் என்ன செய்வீங்க? 3 வருஷத்துக்கு வரி கட்ட வேண்டாம், டாக்ஸ் ஹாலிடே. அடுத்து ஒண்ணு சொன்னாரு, நீங்க நடத்துற தொழிலுக்கெல்லாம் மத்திய பிரதேசத்துல இருந்தானே லேபர் தான் இங்க வர்றான், வட இந்திய லேபர் தானே இங்க வேலை செய்யறான். தமிழ்நாட்டுக்காரெல்லாம் குடிக்க வச்சுட்டான், அவங்களால பூரா தண்ணியை போட்டு நிமிந்துட்டான். இப்ப திங்கக்கிழமைன்னே சொல்ல மாட்டேங்கிறான். திங்கக்கிழமை இல்லையா, ஞாயிற்றுக்கு அப்புறம் திங்கள் இல்லையா, செகண்ட் சண்டேயா. திங்கக்கிழமைக்கு பேர் என்ன? செகண்ட் சண்டே, 2ஆம் ஞாயிறு. ஏன்னா முதல் நாள் நைட்டு பூரா தண்ணியை போட்டு மட்டை ஆயிட்டா மறுநாள் எந்திரிச்சு வேலைக்கே போக முடியல, மறுநாளும் மட்டை தான். தமிழ்நாட்டுக்காரெல்லாம் குடிக்க வையே, வடக்கு இருந்து வந்தவனுக்கு எல்லாம் வேலை கொடுக்கும். இதுதான் நீங்க திராவிட பாலிசி. அவர் சொன்னாரு, லேபரை எங்க ஊர்ல தானே இருக்கான், நீ எதுக்கு இங்க இருந்து கூட்டிட்டு போய் அவனை ஹாஸ்டல் போட்டு தங்க வச்சு அதெல்லாம் பண்ணி, நான் ஹாஸ்டல் கட்டி தரேன் லேபருக்கு, உனக்கு லேபர் காஸ்ட் குறைஞ்சிடும், நிலம் ஃப்ரீ, கரண்ட் உன் ஊர்ல 16 ரூபாய் தரேன், நான் 5 ரூபாய்க்கு தர்றேன், நீ அங்கே பண்ற தொழில இங்கே பண்ணு. 6 IAS ஆபீசர் இன்னைக்கு மத்திய பிரதேசத்தை சார்ந்த ஆபீசர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. எல்லாரும் தொழிலதிபர்களை பார்த்து, நீங்கள் மத்திய பிரதேசத்தில் முதலீடு செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். 100கணக்கான தொழில்கள் தமிழ்நாட்டோட தொழில் மத்திய பிரதேசத்துக்கு போக போகுது. நீ பிச்சை எடுக்க போற. மத்திய பிரதேசம் பிஜேபி ஆளுகிற மாநிலம் தான். ஆனாலும் கூட சொல்லுகிறேன், ஒரு பிஜேபி காரனா தமிழ்நாட்டில இருந்து ஒரு தொழில் கூட இன்னொரு மாநிலத்துக்கு போவதை நான் விரும்ப மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன், கூடாதுன்னு நினைப்பேன். நான் ஒருவேளை பிஜேபி முதலமைச்சரா இருந்தா மத்திய பிரதேசத்தில் உள்ள தொழில்களை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு நான் முயற்சி பண்ணுவேன். ஏன் ஸ்டேட் இங்க வரணும்? உத்தரப்பிரதேச யோகி ஆதித்யநாத் இருக்கலாம், ஆனாலும் அங்கே உள்ள தொழிலை இங்க கொண்டு வர முடியுமான்னு பார்ப்பேன், சவால் விடுவேன். யோகி ஆதித்யநாத்தை பார்த்து காலில் விழுந்து வணக்கம் சொல்வேன். அவர் யோகி, மடாதிபதி, பீடாதிபதி. ஆனால் தமிழ்நாடு என்று வரும்போது இந்த நலனை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். குஜராத்ல இருந்து அமுல் நிறுவனம் வந்துருச்சு, அமித்ஷா கூட்டுறவு அமைச்சரா இருக்காரு, தமிழ்நாட்டில் அமுல் வந்துருச்சு. ஸ்டாலின் கத்துறாரு, அமித்ஷாக்கு லெட்டர் எழுதுறாரு. ஏன் நீ ஆவின் வச்சிருக்கீல்ல, நீ அதுல வியாபாரம் பண்ணி ஜெயிச்சுட்டு போ. அமுல்காரன் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதா? சட்டம் இருக்கா? அமுல் நிறுவனம் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதா? எத்தனையோ வெளிநாட்டு நிறுவனம், மல்டிநேஷனல் கார்பரேஷன் தமிழ்நாட்டுக்கு வருது. அமுல் நிறுவனம் வந்தா என்ன, உனக்கு என்ன பிரச்சனை? நீ தைரியம் உள்ள, வீரம் உள்ள ஒரு திமுகவினுடைய ஆட்சியாக இருந்தால் அமித்ஷாக்கு ஐயோ அமுல் நிறுவனம் நான் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு எழுதக்கூடாது. நான் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தா எப்படி லெட்டர் எழுதுவேன்?
மரியாதைக்குரிய ஐயா அமித்ஷா அவர்களுக்கு குஜராத்தின் அமுல் நிறுவனம் தமிழகத்திற்கு வருகிறது, நான் வரவேற்கிறேன். இது சந்தையில் போட்டியை உருவாக்கும், பால் பொருட்களின் தரத்தை அதிகப்படுத்தும். நாங்களும் உங்களுக்கு சொல்லிக் கொள்வோம் ஐயா, எங்கள் ஆவின் நிறுவனம் உங்கள் குஜராத்தில் வந்து நாங்களும் தொழில் துவங்குவோம் என்று சொல்லு. அது ஆம்பள ஆவி வச்சிருக்கல, குஜராத்ல போய் நீ பிசினஸ் பண்ண முன்னால முடியல, போய அதானே ஆம்பளத்தனம், அதானே வீரம். அதை விட்டு ஐயோ போச்சு போச்சு போச்சுன்னு நீ கொள்ளையடிச்சுன்னா எல்லாம் போகத்தான் செய்யும். அமுலுக்கு ஹானஸ்டா நடக்குது, கரெக்டா நடக்குது. அவன் நேர்மையா பிசினஸ் பண்றான். பால்காரன் பால் வாங்கினான்னா மறுநாளே செக்கில் பணம் கொடுக்குறான். இத்தனை லிட்டர் பால் வாங்கணும்னு அந்த விவசாயிக்கு பணத்தை போடுறான் அமுல். நீ ஒரு மாசம் கழிச்சு பணம் கொடுக்குற, அப்படித்தானப்பா? பால் ப்ரொக்யூர்மெண்ட்லயே எல்லாம் கொள்ள ஊழல். இதுதானே பொருளாதாரம். நம்ம பிள்ளைகள் எல்லாம் படிக்க வைக்கிறோம், பிஏ படி, எம்ஏ படி. அது இந்த பொம்பளை பிள்ளைகள் வீட்டில் +2 முடிச்சா கல்யாணம் பண்றதுக்கெல்லாம் இப்போ 20 வயசு ஆகுது. முன்னாடி 10-15 வயசுலாம் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு 20 வயசாவது ஆகட்டும்னு நினைக்கிறோம். அது வரைக்கும் அந்த பிள்ளை என்ன செய்யும்? ஒரு பிகாம் படி, எம்காம் படி, ஏதாவது ஒன்று சொல்லி படிக்க வச்சிடும். படிக்க வச்சதுக்கு அப்புறம் எனக்கு வேலை இல்லை. நம்ம ஊர்ல ஒரு மைண்ட் இருக்கு, அவன் ஏதோ டிகிரி படிச்சிருவானோ, அதுக்கப்புறம் அரசாங்கம் அவனை கூப்பிட்டு வாடா ராசா கண்ணே செல்லம் உனக்கு இந்த வேலை, ஒரு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்கணும். இல்லைன்னா நான் வேலையில்லா பட்டதாரின்னு சினிமா எடுப்பாரான், விஐபி அப்படின்னு எடுப்பாரான். அப்பயும் வேலை கிடைக்கலன்னா விஐபி 2ன்னு படம் எடுப்பாரான். நரேந்திர மோடி என்ன தெரியுமா சொல்றாரு? டே, நீ ஒரு பட்டதாரியா இருந்தா அப்ளிகேஷன் போட்டு கவர்மெண்ட்ல வேலை கேட்கிறவன் பட்டதாரி இல்லடா. நீ பட்டப்படிப்பு படிக்கும் வரை இந்த அரசாங்கம் உனக்கு ஆயிரக்கணக்கான ரூபா உன்கிட்ட முதலீடு பண்ணிருக்கு. பல ஆசிரியர்கள் உனக்கு பாடம் நடத்திருக்காங்க, உனது ஆளுமையை பல மடங்கு வளர்த்திருக்காங்க. அதனால நீ பட்டதாரி ஆனவுடன் வேலை தேடாத, 10 பேருக்கு வேலை கொடுக்கிறவன் தான் பட்டதாரி என்ற நிலையை உருவாக்குன்னு சொல்றாரு நரேந்திர மோடி. அதற்காக என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யுங்க. இன்னைக்கு இந்த வத்தலக்குண்டுல நாளை காலையில் ஒரு பேப்பர்ல விளம்பரம் கொடுங்க. பிஏ படிச்சவெல்லாம் வானா ஒரு 1000 பேர் வந்துடுவோம்னா, பிகாம் படிச்சவெல்லாம் வானா ஒரு 500 பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைகள் நிறைய பிள்ளை வந்துடும். எம்பிஏ படிச்சவெல்லாம் வானா இந்த வத்தலக்குள்ள 200 பேர் வந்துடுவான். எனக்கு வேலை கொடு வேலை கொடு. பிஇ பிடெக் படிச்சவன் வந்துடுவான். மறுநாள் இன்னொரு விளம்பரம் கொடுங்க, இந்த வத்தலக்குண்டில் எனக்கு நல்ல கார்பெண்டர்கள் தேவைன்னு விளம்பரம் கொடுங்க. 10 பேர் தான் வருவான். நல்ல செட்டிநாடு, கான்டினென்டல், சைனீஸ் இதெல்லாம் சமைக்க தெரிஞ்ச நல்ல செஃப் வேணும், 2 பேர் வருவான். பிளம்பர் வேணும், 3 பேர் வருவான். நல்ல டிரைவர் வேணும், ஹெவி லைசன்ஸ் எடுத்து ஜேசிபி உட்பட இயக்க தெரிந்த நல்ல டிரைவர்கள் தேவை, கனரக இயக்குனர், வாகன ஓட்டுநர்கள் தேவை. இந்த வத்தலக்குண்டு எத்தனை பேர் இருப்பான்? 5 பேர் இருப்பான். ஆனா எம்ஏ படிச்சவன் 100 பேர் இருப்பான், 200 பேர் இருப்பான். உண்மையா இல்லையா? இன்னைக்கு தேவை, நாட்டுக்கு தேவை எம்ஏ பிஏ இல்ல. நீ பிகாம் எம்காம் படிச்சு எனக்கு வேலை கொடுனா ஒருத்தரும் வேலை கொடுக்க தயாரா இல்ல. எதுக்கு லாயக்கு இல்லாத ஒரு பட்ட படிப்பை படிச்சு உருவாக்கி வச்சிருக்கிறோம். அந்த காலேஜ் யூனிவர்சிட்டி எல்லாம் வேஸ்ட். டிகிரி கொடுக்கறதுக்கு கல்வி நிறுவனம். இவனை எம்பவர் பண்ணணும். நரேந்திர மோடி 1000 ஐடிஐகளை தரம் உயர்த்தி 12,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி இந்த பட்ஜெட்ல இவங்களுக்கு எல்லாம் திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்கிறாரு நரேந்திர மோடி. இந்த நாட்டுக்கு இன்னும் ஆயிரக்கணக்கான கார்பெண்டர்கள் தேவை, ஆயிரக்கணக்கான செஃப் தேவை, ஆயிரக்கணக்கான பிளம்பர்ஸ் தேவை, எலக்ட்ரீஷியன் தேவை, மேசான் கட்டிட வேலை தெரிஞ்சவங்க தேவை, ஆர்கிடெக்ட்ஸ் தேவை. ஃபுட் ப்ராசஸிங் பேக்கரியில மாத்திரம் ஒரு 55 வகையான ஃபுட் ப்ராசஸிங் ட்ரேட் இருக்கு. அதுக்கு ஆள் வேணும். இல்லையே ஒருத்தரும். எதுல எல்லாம் வேலை இருக்கோ அதுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். அது என்னன்னு எனக்கு தெரியாது. எதுல எல்லாம் வேலை இல்லையோ அந்த படிப்பை படிச்சு எனக்கு வேலை ஒன்று கேட்டா இந்த இடைவெளியை குறைக்க வேண்டும் என்பதற்காக திறன் மேம்பாட்டு பயிற்சி நடத்துகிறார் நரேந்திர மோடி. 12,000 கோடி. ஒன்னு மாத்திரம் சொல்லி முடிச்சுறேன். 100 நாள் வேலை வரல, கம்மா விட்டு வரல. பல பேர் சொல்றாங்க. போன வருஷம் வரைக்கும் 60,000 கோடி இந்த பட்ஜெட்ல நிதி ஒதுக்கீடு 100 நாள் வேலைக்கு. இந்த தடவை நம்ம நிதியமைச்சர் அம்மா 86,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க 100 நாள் வேலைக்கு. 86,000 crores. ஹிஸ்டாரிக்கல், வரலாற்றில் இல்லாத அளவுக்கு உயர்வு. இவ்வளவு உயர்த்திய பிறகும் இந்த வத்தலக்குள்ள எனக்கு 100 நாள் வேலை கிடைக்கலன்னா எங்கேயோ என்னமோ எவனோ 2 உடாசு சொல்றான். அவ்வளவுதான். என்னன்னு போய் கேளுங்க. கலெக்டர் போய் பாருங்க, ஏன் ஃபண்டு வரலன்னு கேளுங்க, ஏன் வேலை தர மாட்டேங்கிறேன்னு கேளுங்க, எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. தமிழ்நாட்டை ஏன் இந்த பணம் வரமாட்டேங்குன்னு கேளுங்க. மோடி கொடுக்குறாரு, இடையில ஏன் வரலன்னு கேளுங்க கலெக்டர் போய். 86,000 கோடி வந்திருக்கு அலோகேஷன் ஒதுக்கியிருக்கு. நம்ம நாட்டினுடைய எல்லைகளையும் இந்த தேசத்தையும் பாதுகாப்பதற்கு மாத்த 6 லட்சம் கோடி.
1 கோடி வீடுக்கு பாருங்க, தமிழ்நாட்டில் மின் கட்டணத்தை கூட்டுறான், எலக்ட்ரிசிட்டி பில்ல கூட்டிட்டான். ஆனா நிர்மலா அம்மா அறிவிக்கிறாங்க 1 கோடி வீடுகளுக்கு சூரிய ஒளி சக்தி மூலமா 300 யூனிட் இலவச மின்சாரம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வருஷம். 1 கோடி வீடுனா ஒரு வீட்டுக்கு 4 பேர் 5 பேர் வச்சா கூட எவ்வளவு ஆச்சு? 5 கோடி மக்களுக்கு இலவச மின்சாரம் 300 யூனிட். அடுத்த வருஷம் அது இன்னும் கொஞ்சம் கூடும். அப்போ ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் ஏழைகளுக்கு மின் கட்டணம் என்பதே இருக்காத ஒரு சூழலை உருவாக்க போகிறது பாரதிய ஜனதா கட்சி. மின் கட்டணம்ன்றதே இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஆட்சி வரணும். எல்லாத்தையும் இலவசமா தூக்கி போறதுக்கு அந்த 1000 ரூபாய் வச்சுக்க, இந்த 2000 ரூபாய் வச்சுக்க, அதை வாங்கி நீ டாஸ்மாக்ல போடு, நீ செலவழிச்சிரு, நீ திருவிழாவுக்கு போ, நீ என்னத்தையாவது காலி பண்ணிட்டு போ. இதுக்கா ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும்? நல்ல சாலைகள் போடணும், நல்ல மருத்துவமனைகள் கொண்டு வரணும், நல்ல கல்வி நிறுவனங்கள் கொடுக்கணும், மக்களுக்கு திறன் மேம்பாடு கொடுக்கணும், அவனுக்கு வேலை வாய்ப்பு ஏற்பாடு பண்ணி தரணும், ஏழைகளுக்கு இலவசமா வீடு கட்டி தரணும். இதுதான் அரசாங்கத்தோட வேலை. எல்லைகளை பாதுகாக்கணும், எதிரிகள் உள்ளவராக தடுக்கணும், விண்வெளியில செயற்கைக்கோள் விடணும், நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்தை கூட்டணும். எல்லா கையிலையும் மொபைல் போன் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு இந்திய பொருளாதாரமே மாறி போச்சு, டிஜிட்டல் எக்கானமி வந்துருச்சு. ஆந்திராவில் ஒரு காட்சி போட்டான், ஒரு வீடியோ, ஒருத்தன் பூம் பூம் மாடு வச்சுட்டு வர்றான் தெருவில்.